Hello traders, this is Boneshwaran. நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பிகினரா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பொதுவாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே என்ட்ராகிற ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 டைப்பை நம்ம பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டைப் எந்த மாதிரியான ட்ரேடர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாகவோ போயிருக்கலாம் இல்லை ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக ஸ்விங் ட்ரேடிங்க்கு போவாங்க. சரியா? இல்லை அது ஃபெயிலியர் ஆயிருந்தால் கூட இது நமக்கு சரிப்பட்டு வரல, நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பக்கம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதே போல தான் ஸ்விங் ட்ரேடிங் சக்ஸஸ் ஆயிருந்தாலும் சரி இல்லை ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நம்ம ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் சக்ஸஸ் பண்ணவங்களும் சரி ஃபெயிலியர் ஆனவங்களும் சரி கடைசியாக எந்த இடத்துல போய் முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, F&O ட்ரேடிங் பண்ணுவோம், அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு கடைசியாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப். ரெண்டாவது டைப் ட்ரேடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அதாவது எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே தான் என்டர் ஆவாங்க. இப்போ இருக்கிற பெரும்பாலான ட்ரேடர்ஸ் அதாவது பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது டைப்பில் தான் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றினா பெரிய ஐடியா இருக்காது, அதே போல் ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸில் என்டர் ஆகிடுவாங்க. ஸோ இது சரியா தப்பா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? நம்ம இந்த 2 டைப் பார்த்தோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்டை பற்றின ஒரு ஐடியா அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த மணி மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். மார்க்கெட்டுங்கிறது இவ்வளவு தான் ரிட்டர்ன் கொடுக்கும், மார்க்கெட்டில் இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அதே போல் ஒரு ட்ரேடில் நான் இவ்வளவு தான் ரிஸ்க் எடுக்க முடியும், அதே போல் கேபிட்டலை இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான பேசிக்ஸ் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் ஆல்ரெடி அவங்க ட்ரேடிங் பண்ணியிருக்கிறதுனால ஏதாவது ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ட்ரேடிங் கான்செப்ட் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிச்சிருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு கான்செப்ட், ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் இல்லை ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இல்லைனா ஐசிடி கான்செப்ட், இந்த கான்செப்டில் ஏதாவது ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு ட்ரெண்ட் இப்போ அப் ட்ரெண்டாக இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கா, இல்லை மார்க்கெட் சைட்வேஸில் போயிட்டுருக்கா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களால ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஓரளவு பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண முடியும். இதுவே நம்ம ரெண்டாவது டைப் ட்ரேடர், அதாவது டைரெக்டாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு வர ட்ரேடர் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின ஐடியா அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காது. ஒரு மார்க்கெட் அப்படின்னா எந்த மாதிரி மூவ் ஆகும், ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ஒரு ட்ரேடில் நம்ம எவ்வளோ கேபிட்டலை யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும், இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் எதுவுமே தெரியாது. அடுத்ததாக எல்லாருமே ஏன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சரி மற்ற ட்ரேடிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது தான் நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆக முடியும். ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் மட்டும்தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலுமே நம்மளால் ட்ரேடில் என்ட்ரி ஆக முடியும். அதனால தான் மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே வராங்க. இப்போது ஒரு பிகினர் ஆப்ஷன் ட்ரேடர் பை பண்ணுறாரு, ஆப்ஷன் பையிங் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கும், என்ன மாதிரியான சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் கண்டினியூவாக க்ரீன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, ஸோ நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். அதே போல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, கண்டினியூவாக ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போகுது, அதனால் புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசிக்காக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பையிங் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த பையிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு கடைசியில் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. சோசியல் மீடியா, மற்ற யூடியூப் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ ஆப்ஷன்ஸ் பையிங்கை விட செல்லிங் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு வீடியோவை பார்ப்பாங்க. அதை பற்றின கண்டினியூவாக அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறப்போ சரி ஆப்ஷன் பையிங் சரி வராது போல இருக்குது, செல்லிங் தான் நமக்கு பெட்டராக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு செல்லிங் பக்கம் போவாங்க. செல்லிங்கில் என்னென்ன தெரியாமல் அதை ஒரு லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்லிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிலாம் நிறையா இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு செல்லிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ இல்லை ஸ்ட்ராட்டஜி யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் கோர்ஸை லேர்ன் பண்ண போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடரோட ஜேர்னி அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி ஒரு சரியான பாதையில் போகாமல் இருக்கிறதுனால தான் கண்டினியூவாக அவங்களால
லாஸ் பண்ண முடியுது. அதே போல் கடைசி வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக, அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக அவங்களால மாறவே முடியல. சரி, இதுக்கு என்ன தான் பண்ணலாம், இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் ஆகணும், சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பையிங் அண்ட் செல்லிங் 2 விஷயம் இருக்கும். சரியா? அப்போது நீங்கள் பை பண்ண போகிறீங்களா, செல் பண்ண போகிறீங்களா, அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். சரியா? அதுலேயே டைரக்ஷன் பேஸ்டாக பண்ணுறோமா இல்லை நான் டைரக்ஷன் பேஸ்டாக பண்ணுறோமா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்போது நான் டைரக்ஷன் பேஸ்டாக தான் பண்ணுறேன், பையிங்கோ செல்லிங் எதை வேணாலும் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஏதாவது ஒரு கான்செப்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை எஸ்எம்சியாக இருக்கலாம், ஐசிடியாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு கான்செப்டில் வந்து நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் நச்சு இருக்கணும். பேசிக் லெவலில் இருக்கக்கூடாது, ஓரளவு இன்டர்மீடியட் லெவலில் நச்சு இருக்கணும். அதே போல் ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஒரு சார்ட்டை கொடுத்தா அதை வந்து நம்ம ரீட் பண்ண தெரியணும். அந்த சார்ட்டில் இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோனுங்கிறது வந்து எங்கே இருக்குது, ஒரு ட்ரெண்ட் லைனை நம்மளால் அதில் வந்து ட்ரா பண்ண முடியுமா, ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, இல்லை சார்ட் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சார்ட்டை பார்க்கும்போதே அதை வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த விஷயங்கள் தெரிஞ்சால் தான் ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுமா இல்லை டவுன் ட்ரெண்டில் போகுமா அப்படிங்கிற விஷயம் தெரியும். சரியா? ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சால் தான் அதை வந்து ரீட் பண்ண முடியும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்க முடியும். ஆனால் இதை யாருமே பெரும்பாலும் பண்ணுறதில்ல. இப்போ இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காண்டாக்ட் பண்ணுற ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி சொல்லுங்கள், ஆப்ஷன் பையிங் கிளாஸ் சொல்லுங்கள், இல்லைனா ஆப்ஷன் செல்லிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், அந்த கிளாஸ் வந்து நான் பண்ணலாமா, இந்த மாதிரி கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் விட நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த டைப் ட்ரேடர், அதாவது உங்களோட கேபிட்டல் என்ன, எந்த மாதிரி ட்ரேட் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். 1 லேக்குக்கும் கம்மியான ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஆப்ஷன் செல்லிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளாகவே இருக்காது. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், செல்லிங் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு மெத்தடுக்குள்ளே போகிறீங்க, ஆப்ஷன் செல்லிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 10 to 15 lakhs அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். சரியா? அந்த மாதிரியான கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை விட்டுட்டு என்கிட்ட 50,000 தான் இருக்குது, இதை வச்சு நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாமா, 1 lakh தான் இருக்குது, இதை வச்சு நான் ஆப்ஷன் செல்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஹெட்ஜிங் பண்ணி ட்ரேட் பண்ணலாமா, இந்த மாதிரி கேட்டுட்டு வரீங்க. சரியா? ஸோ நீங்கள் முதல்ல கிளியராக தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த மாதிரியான ட்ரேடர், நமக்கு எந்த மாதிரி கேபிட்டல் இருக்குது, ஸோ அந்த கேபிட்டலை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு ஆப்ஷன் பையரால் கூட ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன, அதை எப்படி டெவலப் பண்ணுறது, இதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்குது. நான் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரேடிங் சிஸ்டம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி இல்லை செல்லராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் இருந்தால் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். சரியா? அப்போது உங்களுக்கான கேபிட்டல் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் கோர்ஸ் படிக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஒரு 50,000 வச்சுக்கிட்டு நான் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த விதமான யூஸும் இல்லை. உங்ககிட்ட ஒரு 15 lakhs இருக்குது, இல்லை ஒரு 20 lakhsக்கு மேலே இருக்குது, நான் வந்து ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ் பண்ணி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுறேன், ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ எனக்கு வந்து ROI வந்து பெருசாக தேவையில்லை, நான் வந்து மார்க்கெட்டில் நல்லா ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி, ஸோ நான் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாள் நான் சர்வே பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் என்கிட்ட ஒரு 40 to 50,000 இருக்குது, இதை வச்சு நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ண போகிறேன், இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன கன்க்ளூஷன் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 50,000லேருந்து 1 lakh இருக்குது அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி ஆப்ஷன் பையிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு 1 lakhலேருந்து ஒரு 5 lakh rupees வரைக்கும் இருக்குது அப்படின்னா டைரக்ஷன் பேஸ் பண்ணி ஆப்ஷன் செல்லிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களோட கேபிட்டலுக்கும் உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROIக்கும் ஓரளவு மேட்ச் ஆகும். சரியா? இல்லை என்கிட்ட ஒரு 10 to 20 lakhs இருக்குது, இல்லை அபவுட் 20 lakhs இருக்குது,
ஆப்ஷன் பையிங்கில் போயிட்டு நான் ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன், ஸோ நான் செல்லிங் பண்ணலான்னு நினைக்கிறேன், அதுலேயும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றியும் ஹெட்ஜிங் பற்றியும் வந்து தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது கோர்ஸை வந்து படிச்சுட்டு அந்த மாதிரி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். சரியா? ஆனால் உங்ககிட்ட கேபிட்டல் வேறு மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வேறு ஒரு அப்ரோச்சை நோக்கி போனீங்க அப்படின்னா இதுக்கான ட்ரேட் நம்மளால் எடுக்க முடியுமா முடியாதானே உங்களுக்கு தெரியாது. சரியா? அப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நல்லா பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட அந்த கேபிட்டலே இல்லாமல் நம்ம போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், அது ரிலேட்டடாக போய் படிக்கிறோம் அப்படின்னா அதில் எந்த விதமான யூஸும் இல்லை. ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அதாவது நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ உங்களுக்கு கூட அது யூஸ் ஆகலாம். ஆனால் கரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையானது நமக்கு இப்போ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடாக லேர்ன் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு கான்செப்ட், 3 கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, அதில் ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை எஸ்எம்சியோ ஐசிடியோ இதில் ஏதாவது ஒரு கான்செப்டில் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி லேர்ன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டெர்மினாலஜி என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள ஆப்ஷன் கிரீக்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகும், ஸோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து என்டர் ஆகுங்க. சரியா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.